அப்புறம் இது இன்னொரு விஷயம், அந்த குழந்தைகளுக்கு படிப்பு வரலாம், வராமலையும் போகலாம். எல்லா பிள்ளைக்கும் படிப்பு வரணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. எல்லோரும் படித்து என்ன பண்ண போகிறாங்க? எல்லோரும் டென்த்துல்கர் கூட தான் படிக்கலை, டிகிரி வாங்கலை, அவன் பாரத ரத்னா வாங்கி இல்லையோ? இப்படி யோசிக்கணும். அவன் படிப்பு வரல, ஆனால் அவன் பாரத ரத்னா வாங்கலையா? நம்முடைய பேரண்ட்ஸோட ஆட்டிடியூட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்னவோ ஆகலையோ அதுவா அவனை ஆக்கணுமா? நீங்களே அதுவா ஆகலை இல்லை, அப்புறம் எதுக்கு அவனை அதை ஆக்குறீங்க? நாம் என்னவா ஆகலையோ அதுவாக அவனை ஆக்கணும்னு. நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சி முடியல, நீ டாக்டர். நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சே முடியல, நீ டாக்டர். இதுக்கு வேண்டாத வேலை அது. அவன் என்னவா ஆகணும்னு நினச்சானோ அது ஆகட்டுமே. அவன் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிருக்கலாம், அவன் பெரிய வியாபாரி ஆகணும்னு நினச்சிருக்கலாம். என்ன பண்ணணும்? ஒன்றுக்கு லாயக்கில்லாத பிள்ளைன்னு கண்டுபிடிச்சாதான் அதை நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டாடணும். இவன் தானாக எதுவுமே ஆக மாட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சா நாம் தலையிட்டு நம்ம ஒரு நினைக்கிற மாதிரி, அவன் நாளைக்கு வாழணுமே, அவனை நம்பி ஒரு பொண்ணு வருவாள், இல்லை பொண்ணாக இருந்தால் இவனை நம்பி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான், அதுக்காக நீங்கள் யாரை ஆக்கணுமோ அவன் ஆக்கணும். அதுவாகவே ஏதோ ஆகிறதுக்கு சக்தி உடையதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அது எதுவும் ஆக விரும்புதோ அதுவும் ஆக்கணும். அதுக்குள்ளே என்ன இருக்குது? மியூசிக் இருக்கா, விளையாடுற ஆற்றல் இருக்கா, இல்லை நினைவாற்றல் இருக்கா, டிராயிங் இருக்கா, இல்லாட்டி பொயட்ரி எழுதக்கூடிய திறமை இருக்கா, இல்லை அசாத்தியமான மெமரி இருக்கா, இல்லை ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற அந்த நிர்வாக திறமை இருக்கா, என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுவாக அதை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணும். அப்புறம் பிள்ளைகளோடு நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும் வளர்கிற காலத்தில். அப்போது மதருக்கும் ஃபாதருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ரோல் இருக்குது. எப்பெல்லாம் அம்மா கண்டிக்கிறாளோ அப்போல்லாம் அப்பா அந்த பிள்ளைகளை சமாதானம் பண்ணணும். இது ஒரு ட்ராமா, பக்கா ட்ராமா. நம்ம மேக்கப் போடாத ஒரு சீரியல் நடத்துகிறோம் வீட்டில், அதை சரியாக நடத்தணும். அப்பா எப்பெல்லாம் கோச்சிக்கிறாரோ அதுக்காக குறுக்க போந்து நீங்கள் ஏன் இப்படி பிள்ளையை பேசுகிறீங்க, அறிவு இல்லாமலாம் பேசக்கூடாது. எல்லாம் திட்டுற வரைக்கும் விட்டுடணும். திட்டி பையன் சோகமாக போங்க, வா அப்பா சொன்னார், இதுக்கு சொன்னார், ஒரு நல்லது தான் சொன்னார், சரி சாப்பிடுவா, சாப்பிட்டு போ, சாப்பிடு. அதுக்காக ஒன்று இருப்பார், முடிஞ்ச வரைக்கும் படி, முடியலன்னா பரவாயில்ல, படி, ட்ரை பண்ணு, அப்பா திட்டான்னு மனசில் வச்சுக்காது. அப்படி அம்மா இருந்தால் தான் அந்த வீட்டிலே இருக்கலாம்னு உனக்கு தோணும். இப்போ அம்மாவும் அடிக்கிறா சார், ஏன் ரேங்க் வாங்கலை, நீ படிக்க மாட்டேங்கிறிய, அப்புறம் என்ன ஆறுது? இப்போ அப்பாவும் அடிச்சு அம்மாவும் அடித்தா எப்படி இந்த வீட்டில் இருப்பான்? நீ ஏன் படிக்கலன்னா அப்பா ஒரு ட்ராமா. அப்பா திட்டும்போது அம்மா அரவணைச்சோம், அம்மா எப்பாவது திட்டுறான்னு வச்சுங்க அப்போ அப்பா அரவணைச்சோம். அது கொஞ்சம் கஷ்டம். அம்மாவை மீறி அப்பா ஒரு காரியம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பண்ணணும். அப்போவானும் நாம் ஆம்பளையா இல்லாட்டி அப்புறம் எப்போ தான் ஆம்பளையா இருக்கணும். ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் கேட்டார், வயசாகிடுச்சுன்னா நீ யாரடா காப்பாற்றுவேன்? உங்கள் அப்பாவை காப்பாற்றுவேன், அம்மாவை காப்பாற்றுவேன்? பையன் சொன்னான், அம்மாவை காப்பாற்று. ஏன்னா அப்பாவை காப்பாற்றக்கூடாதா? பாவம் இல்லையா அந்த மனுஷன், அவரை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம் சார். அது ஏன் அம்மாட்டேருந்து அப்பாவை காப்பாற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லை சார். இந்த உலகத்தில் வேறு யார்கிட்டேருந்துலாம் காப்பாற்றி விடலாம், அம்மாக்கிட்டேருந்து அப்பாவை காப்பாற்றுறது அது அவ்வளோ ஈஸி இல்லை சார் அப்படின்னு. சரி, இப்போ கோவத்தில் அம்மா திட்டினா அப்பா போன சுமார் ரைட் என்னமோ அவன் படிக்கலை, அது இன்னும் படிப்பான், நீ படிப்பில்லடான்மே, ஒழுங்காக படி, போ சாப்பாடு போடு. எப்போ அம்மா கோச்சுக்கிறாளோ அப்போ அப்பா குறுக்க வரணும், அப்பா திட்டும் போது அம்மா குறுக்க வரணும். அந்த கடைசி அந்த எண்டில் வந்து சமாதானம் பண்ணிடணும். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடிக்கின் பிடித்து ஒரு தந்தை அணைப்பன். வள்ளலார் சொல்றார், எப்போவாவது தாய் அடிச்சுட்டான்னா பிடிச்சு அந்த பையனை பிடிச்சி அப்பா அணைக்கணுமா, சரி விடு பிள்ளை அடிக்காத வா அப்படி. இப்போ இப்படி இருந்தால் தான் அந்த குழந்தையால நீடித்த அன்பு அந்த வீட்டில் செலுத்த முடியும். அப்பாவும் அடிச்சு அம்மாவும் அடிச்சா அந்த குழந்தை பகையா மாறிடும். இல்லை அப்பாவும் அன்பு காட்டி அம்மாவும் அன்பு காட்டினா குட்டிச்சுவராயிடும். ரெண்டு பேருமே செல்லம் கொடுத்து ஒன்ன மாதிரி இல்லைன்னா உருப்படாமே போயிடும். அதாவது அது ஒரு ட்ராமா. எங்கே அப்பா திட்டுறாரோ அங்கே விட்டுடணும், அந்த விஷயம் எல்லாம் கம்யூனிகேட் ஆகிடணும். சரி சாப்பிடுவா. வள்ளலார் சார், வள்ளலாருடைய அண்ணன் படிக்கலன்னு திட்டுறார், வள்ளலாருடைய அண்ணன் கோச்சுக்கிறார், நீ சரியா படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அண்ணி கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன், நீ வா கொல்ல பக்கமாக வா உள்ளே வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு போடுறா. அப்போது தந்தை திட்டுகிற போது தாய் அணைக்கணும், தாய் திட்டுகிற போது தந்தை அணைக்கணும். ஒரு சின்ன விஷயம். இதே மாதிரி ஒரு சமூகத்தில் சில நன்மை இருக்குது. எப்படின்னா தலைமுறையாக வரும்போது சில விஷயங்கள் ஒன்லேருந்து ஒன்று அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். அப்பாவுடைய அறிவு பிள்ளை, இந்த பிள்ளைங்க இதை கற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறை வரும்போது இப்படி தான் ஜாதி வந்தது, வர்ணாசிரமம் வந்தது, ரொம்ப குயிக்காக ஸ்பெஷலைசேஷனுங்கிறது வரும். பரம்பரையாக சில விஷயம் வரும்போது அது மாதிரி ஏற்பட்டது. பட் இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்குங்கிறது நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும். முன்னெல்லாம் ஒரு அப்பாவுடைய அறிவு பிள்ளைக்கு வரும், பிள்ளையோட அறிவு அப்பாவுக்கு வரும். இப்போ பிள்ளைக்கு சம்மந்தமே இல்லாத, அப்பாவுக்கு சம்மந்தமே இல்லாத வேலையில் பிள்ளைக்கு போகிறான். இந்த ஐடி படிச்சுட்டு வந்தாங்க பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா அம்மா மேலே ஒரு சின்ன அலட்சியமே இருக்குது. எப்படின்னு கேட்டால்,
நீ ரிட்டையர் ஆகிற போது என்ன சம்பளம் வாங்கினியோ அதை நாங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்குகிறோம். இது நாட்டின் வளர்ச்சியை ஒழிய உங்கள் வளர்ச்சி அல்ல. நீ ரிட்டையர் ஆகும் போது என்ன வாங்கினியோ அதை நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வாங்குகிறோம். அதுக்காக உங்களை நாங்கள் ஸ்டார்டிங்லேயே ரிட்டையர் பண்ணிடலாமா? அது பெரிய விஷயமா? சம்பளம் இந்த உலகத்தில் எல்லாமே சம்பளத்தை வச்சு தான் கணக்கா? நீ வாங்குற சம்பளத்தை விட நான் ஜாஸ்தியாக வாங்குறேன்னா நான் பெரிய ஆளா? சார், மாநகராட்சியில் பாதாள சாக்கடை அல்றவன் சம்பளம் கம்மியாக தான் வாங்குறான். ஆனால் அவன் இல்லைன்னா ஊரே நாரி போயிடும். அவன் இல்லைன்னா ஊரே நாரி போயிடும். அவன் பார்க்குற வேலைக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக கொடுக்குறான். அவன் செய்கிற சேவைக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக கொடுக்குறான். எங்களால் முடிஞ்சது இவ்வளோ தான், பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறமேனு பணம் கொடுக்குறான். அவன் பார்க்குற வேலை அவன் வாங்குற சம்பளத்தால் மட்டம்னு அர்த்தமா? சம்பளத்தை வச்செல்லாம் யாரையும் எடை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு பரம்பரை அது மூலமாக ஒரு விஷயம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. ஒரு கதை சொல்வேன். ஒரு குல்லா வியாபாரி, குரங்கு குல்லா கதை, பழைய கதை. போய் மரத்தடியில் உட்காந்தான், தூங்கிட்டான். தூங்கின போது குரங்கு வந்து குல்லாவை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து முழிச்சு பார்த்தா உடனே அந்த என்னடா பண்ணலாம், அந்த குல்லாவை தூக்கி இப்படி கூடையில் போட்டான். உடனே எல்லா குரங்கும் அந்த கூடையில் போட்டுச்சு. அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான்னு ஒரு கதை. அந்த குரங்கு குல்லா வியாபாரி மகனும் குல்லா வித்தானோ, கதை டெவலப் பண்ணுறான். அவன் போய் உட்காந்தான். பரம்பரை அதே வேலை தானே பார்க்கணும். அவனுக்குள்ளா வித்தான். இவன் என்ன பண்ணா, அதே மாதிரி தூங்கிட்டான். அவங்க அப்பன் தூங்குற மாதிரி அவனும் தூங்கிட்டான். அதே மாதிரி குரங்கெல்லாம் வந்து உள்ளே தூக்கிடுச்சு. கொஞ்சம் எப்படி யோசிச்சு பார்த்தான். நம்ம அப்பா வந்து இது மாதிரி வந்தபோது எப்படி இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணார், குல்லா போட்டான். அதை எடுத்து அந்த குல்லா விட்டு போட்டான். ஒரு குரங்கு கூட திருப்பி போடல. எல்லா குரங்கும் அப்படி தள்ள வச்சு அதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதுவே வச்சுக்கிச்சு. இவன் இப்படி ஆச்சரியமாக பார்த்தான். அந்த குரங்கு என்ன பார்க்குறேன் இல்லை, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, இது மாதிரி குல்லா போட்டோடனே எல்லா குரங்கும் குல்லா போட்டுச்சு அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தா அது மாதிரி இப்போ நடக்கலையேன்னு. எங்கள் அப்பா குரங்கும் சொல்லி கொடுத்தது அது மாதிரி போட்டுறாத, நாங்கள்லாம் இழந்துட்டோம், நாங்கள் குல்லாவை போட்டதால் இழந்துட்டோம், போட்டுறாதீங்கன்னு எங்கள் அப்பா குரங்கு சொல்லி கொடுத்ததுனா. ஸோ நம்ம அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி அவன் அப்பா சொல்லி கொடுத்துருப்பார்ல. ஸோ இந்த பரம்பரையாக சில கருத்துங்கிறது போய்கிட்டே இருக்கும். இது ஒரு உண்மை. ஆனால் இப்போ பரம்பரையை தாண்டி பல விஷயங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு உலகம் ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிறது ஒரு பகுதி. நான் பிடிப்பிட்டா சொல்கிறேன். இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது பின்னாடி எப்பாவது ஒரு புத்தகமாக நான் எழுதும்போது பண்ணுறேன். என்னால் தோன்றுவதை நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன். குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்கும். நான் டீனேஜர்ஸுக்கு வந்து திரும்ப அந்த 8-7 வயசுக்கு வரேன். நோயின்னு கேள்வி கேட்கும். நீங்கள் குழந்தைய கூட்டி எங்கேயா வெளியே வந்தீங்கன்னா அங்கே பதில் சொல்லி நமக்கு மாளாது. ஏம்மா இது இப்படி இருக்கு, ஏன் இப்படி அப்படி பண்ணுறாங்க, நூற்றுக்கணக்கான கேள்வி குழந்தை கேட்கும். நமக்கு இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பொறுமை கிடையாது. நம்ம ஒரே ஒரு அஸ்திரம் வச்சுருக்கோம், வாயை மூடிட்டு வா. சும்மா நோன்னு பேசாது, அனாவசியமாக கேள்வி கேட்காது. திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் வே. குழந்தைகள் கேள்வி கேட்பது தான் அறிவின் திறப்பு விழா. குழந்தைங்க இன்டெலிஜென்ட் ஆகிறதுக்கான அடையாளமே கொஸ்டினிங் தான். வை திஸ்? திடீர்னு கேட்கும், அம்மா மரத்தோட இலையெல்லாம் ஏன் பச்சையாக இருக்குது, நம்ம சிலபஸில் வரல, ஒன்றும் ஞாபகம் வரல, சொல்ல முடியல. இதில் என்ன சொல்லலாம், நான் இப்போ சொல்ல முடியல, எனக்கு தெரியல, நான் அப்புறம் படித்து பார்த்து சொல்கிறேன், கூகுளில் சர்ச் பண்ணி. இப்போ கூகுள் ஒன்று கடவுளுக்கு நிகரானது, அதில் என்ன வேணாலும் சர்ச் பண்ணலாம். அதில் கூகுளில் பார்த்து சொல்கிறேன். இன்னொன்று சொல்லணும், நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன், எனக்கு தெரியல, அப்புறம் சொல்கிறேன். அந்த குழந்தை கேட்கும், இது கூட தெரியலையா அவனுக்கு அப்படின்னு. அதெல்லாம் பொறுத்துக்க வேண்டியது தான், அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நான் என்ன சொல்ல வந்து தெரியுமா, ஒரு தெரியாத போது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் எவனும் இல்லை, எனக்கு அது தெரியலேங்கிற பாடத்தை நடத்தலாம். எப்படி? எனக்கு எல்லாம் தெரிஞ்சவன் யாரும் இல்லை, எனக்கு அது தெரியல. உண்மையை விட சிறந்த பாடம் உலகத்தில் இல்லை. உண்மையாக ஒரு தகப்பன் இருக்கலாம், என்ன எனக்கு இது தெரியல, அப்புறமா நான் தெரிஞ்சு சொல்கிறேன், யாரையாவது கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. பல பேர் என்ன சொல்லுவாங்க, மூடுவாய், உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் ஏன் அனாவசியமாக கேட்குறேன், நீ ஏன் இப்படிலாம் தொண பேசிக்கிட்டே வர, சும்மா வர மாட்டியா? அது மட்டும் செய்யக்கூடாது. குழந்தை இன்னொன்று சொல்லட்டுமா, ஆச்சரியமான விஷயம், குழந்தைங்க கேள்வி கேட்குமே ஒழிய நீங்கள் பதில் சொல்லணும்னு அதை எதிர்பார்க்காது. அதெல்லாம் நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லைன்னு அதுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நான் சொல்கிறது எவ்வளோ கரெக்ட்னு சொல்லுமா, ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுட்டு பதில் எதிர்பார்க்காமே அடுத்த கேள்வி கேட்கும். அப்படி அடுத்த கேள்வி கேட்கும், ஏன் இந்த கார் இங்கே நிறுத்தி இருக்கிறான், அது ஏமா அது பச்சையாக இருக்குது, நீ ஏமா நேற்றுக்கு போகலை, வரிசையாக கொஸ்டின் என்ன அர்த்தம், உன் பதிலே எனக்கு வேண்டியதில்லைன்னு அர்த்தம். இன்னும் அதை எப்படி நான் சொல்கிறேன், சைக்காலஜியில் குழந்தைகள் தங்கள் மனதில் இருக்கிற ஒரு ஆச்சரியத்தையும் பரபரப்பையும் மாறி மாறி வெளிப்படுத்துவதன் அடையாளம் தான் கேள்வியே ஒழிய அது பதில் பெறுகிற முயற்சி அல்ல.
அதோடைய பரபரப்பில் கேட்குது, உங்ககிட்ட பதில் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறமா அது 2வது தடவை 3வது தடவை கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி சொல்லணும், இல்லை தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பதில் சொல்கிறத விட்டுட்டு அந்த குழந்தைய வாய மூடுன்னு சொல்கிறது மிக மிக தவறான ஒரு பெரிய அணுகுமுறை. இதை விட ரொம்ப முக்கியம் தெரியுமா, சில சமயத்தில் குழந்தை கேட்குற கேள்வி என்னன்னே புரிஞ்சுக்காம நம்ம பதில் ஆரம்பிக்கூடாது. அது என்னமோ ஒரு ஆங்கிளில் கேட்கும், நம்ம என்னமோ ஒரு ஆங்கிளில் ஓவர் ஸ்மார்ட்டா இல்லை ஓவர் இன்டெலிஜென்ட்டா அதுக்கான பதில் சொல்ல ஆரம்பிப்போம். அதுவும் தேவையில்லைன்றான். அது ஏஜுக்கு ஏதோ ஒரு டவுட் வரும், அந்த ஒரு கேள்வியை கேட்கும், அந்த கேள்வியை நாம் முடிஞ்சால் பதில் சொல்லலாம், இல்லை நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அதை வளர்த்து விடலாம். அதை விட்டுட்டு நம்ம பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா சிக்கலில் போய் முடியும். அதாவது பேரண்ட்ஸ் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாகவும் ஓவர் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு வளரக்கூடாது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அவங்களுக்கு இது தேவையா தேவையில்லையா, என்ன அவங்க கேட்குற கேள்வியில் ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது. குழந்தைகள் கேள்வி கேட்கும்போது ஒவ்வொரு தாய் தகப்பனும் கூடுதல் விழிப்போடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் ஒரு 10-15 விஷயம் சொன்னேன். டீனேஜில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே அவர்கள் அடங்க மறுப்பார்கள். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒபீடியண்ட்டாக இரு, கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தவறு தவறு தவறு. குழந்தைங்க ஒன்றும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஒன்றும் நமக்கு அடிமை இல்லை. பின்ன என்னன்னா, டிசிப்ளின் என்ற வார்த்தை ஒபீடியன்ஸ் என்ற வார்த்தையை விட உயர்வானது. டிசிப்ளின் தான் குழந்தைங்களுக்கு வேணுமே ஒழிய ஒபீடியன்ஸ் தேவை கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட ஒபே அப்படிங்கிறாங்க. ஒபேனா நீ என்ன இங்கிலீஷ்காரன், நான் என்ன இந்தியனா, என்ன ஆண்டுகிட்டா இருக்கிற நீ என்ன சர்வாதிகாரியா, எதுக்கு ஒய் ஷுட் ஐ ஒபே? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. டீச்சர்ஸ் என்ன சொல்லணும்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய். டோன்ட் சே ஒபேன்னு சொல்லாதீங்க. இந்த வார்த்தையில் டிசைப்பிளுக்கும் ஒபீடியன்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா, டிசிப்ளின் என்பது உன்னிடமிருந்து புறப்படுவது, ஒபீடியன்ஸ் என்பது பிறரிடமிருந்து திணிக்கப்படுவது. நம்ம டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கு என்ன ஆட்டிடியூட்னா, அவங்க திணிக்கிறதுக்கு கேட்கணும்னு. இவங்களாம் கண்டுபிடிக்கணும் எது கட்டுப்பாடு அப்படிங்கிறத தானாக கண்டுபிடிக்கணும். கீழ்ப்படிதல் வேறு, கட்டுப்படுதல் வேறு. குழந்தைங்களுக்கு தேவை டிசிப்ளினை ஒழிய ஒபீடியன்ஸ் அல்ல. இந்த மாதிரி ஒரு பிராட் அவுட்லுக்கோட நம்ம திங்க் பண்ண நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.